ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு சூம்பு போட்டு பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன். தாளிச்சு விட்டுட்டு நான் வந்து சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தனால ஒரு 6 வெங்காயம் ஏற்றேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் போதும். சரிங்களா? இது தக்காளி சாப்பாடுக்கு மெயின் என்னென்னா தக்காளி தான். வெங்காயம் கம்மியாக போடுங்க, தக்காளி அதிகமாக போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை தக்காளி எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம், ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டோம். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய போடணும். கொஞ்சம் ஊற்றி போட்டு நல்லா வதக்குவோம். நமக்குள்ளே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். 4க்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு. இதுதான் ஒரு டம்ளர் எடுத்தேன், 4 டம்ளர். சரிங்களா? 4 டம்ளருக்கு ஒரு மொத்தம் 8 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அரிசி போட்டு 3 விசில் விட்டால் 3 இல்லை 4 விட்டால் கூட தக்காளி சாப்பாடு ரெடி. சிம்பிளாக எதுவும் போடாமல், எந்த மசாலாவும் போடாமல் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.